இந்தியாவில் 25,000 ரூபா சம்பளம் வாங்குற பர்சன் வெறும் 10% பீப்புள் தான். அதுக்கும் கம்மியான பீப்புள் தான். ஃபர்ஸ்ட் டைம் இன் மை லைஃப் வந்து சிங்கிள் டேல வந்து அந்த அவ்வளோ பெரிய ஃபண்ட்ஸை வந்து ஏர்ன் பண்றதுன்றது 10 lakhs அப்படி ஒன்றும் சின்ன அமௌண்ட்லாம் கிடையாது. எனக்கு தெரிஞ்சு இன்னைக்கு வரைக்கும் ஒரு பர்சனோட வருஷ சம்பளமே 10 லட்ச ரூபா தாண்டாத பர்சன் தான் அதிகம். என்னோட மோஸ்ட் இன்கம் டே ஒன் டேல நான் வந்து 10 லட்ச ரூபாய் சம்பாரிச்சேன். ஸோ அது வந்து இந்த வருஷத்துல தான் நடந்துச்சு. அன்னைக்கு எப்படி இருந்ததுன்னா, அன்னைக்கு ஃபுல்லாக ஒர்க் போயிட்டே இருக்குது. நாங்கள் ப்ராசஸை பெரிய லெவலில் டவுட் பண்ணுறோம். பயங்கர ஸ்ட்ரகிளாக இருந்துச்சு அந்த வீக்கே. உண்மையை சொல்ல போகணுன்னா அவ்வளோ பணம் கிடைக்கும்னு நான் எந்த வேலையுமே பார்க்க மாட்டேன். ஒரு விஷயம் எடுக்கிறோன்னா அந்த விஷயத்துக்கு ஃபுல்லாக எஃபோர்ட் போட்டணும். நம்ம ஒரு கோல் செட் பண்ணோம்னா அது கோல் வருது வரல அதெல்லாம் நமக்கு தேவையில்லாத வேலை. அந்த கோல் வேணுமா? ஆமாம் வேணும். நம்மளால் என்ன முடியும்? எஃபோர்ட், ப்ராசஸ், அந்த சிஸ்டம், அதில் ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து டீப் டைவ். நான் அதுக்கு முன்னாடி ஏர்ன் பண்ணியிருக்கேன் 3 weeks 4 weeksலாம் 10 lakhs ஏர்ன் பண்ணியிருக்கேன். பட் அப்போ பாயிண்ட் என்னன்னா, நம்ம அவ்வளோ டேஸாக நம்மளை கீழே வச்சுப்படையா அவ்வளோ சீனியாக இல்லை உனக்கு அப்படி இப்படின்னு வச்சிருப்போம். பட் எஃபோர்ட்லாம் சேர்ந்து ஒரு நாள் டாப் அடிக்கிறப்போ சம்திங் ஸ்பெஷல். ரொம்ப நாளுக்கு அப்புறம் நான் அந்த கேமில் வந்து மெயின் கேரக்டராக வந்து நான் வந்து ஃபீல் பண்ணேன்.